வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ரொம்ப வித்தியாசமான ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறோம். ஆட்டோ சங்கர். இவரை பற்றி கேள்விப்படாதவங்க தமிழகத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த கொலை பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் கொலை பண்ணப்பட்ட பிணங்களை வீட்டில் இந்த சுவற்றுக்குள்ளே அடைச்சி வைக்கிறதுனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது போல் வேலையை பார்த்ததா இவர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்து அதுக்கப்புறம் அது நிரூபணமும் பண்ணப்பட்டு தூக்குலையும் ஏற்றப்பட்டார். அப்பேற்பட்ட ஆட்டோ சங்கரை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஒன் அண்ட் ஒன்லி தமிழகத்தில் கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற லிஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா அதில் பிரதானமான இடத்துல இருக்க திரு ரிஷி அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. சூப்பர் சார். கௌரி சங்கர் இந்த ஒரு பர்சன் எப்படி ஆட்டோ சங்கராக மாறினார்? அதாவது சார், இது ஆட்டோ சங்கரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா சில வருடங்கள் பின்னோக்கி போகணும். எப்படி அப்படின்னா 1986 1986 87 இந்த பீரியடில் வந்து எஸ்பி வந்து சுப்பையா. அப்போது காவல் மாவட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா செங்கல்பட்டு ஈஸ்ட் செங்கல்பட்டு வெஸ்ட் அப்படின்னு இருந்துச்சு. அது எப்படின்னா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் வந்து பரங்கிமலை தலைமையகமாக இருந்த எஸ்பி, செங்கல்பட்டு வெஸ்ட்டு அப்படின்னா காஞ்சிபுரம் தலைமையிடம், இப்படி பிரிஞ்சிருந்துச்சு. அப்போ பிரிஞ்சிருக்கும் பொழுது இந்த செங்கல்பட்டு ஈஸ்ட் லிமிட் வந்து நம்ம எண்ணூர், மாதவரம், அப்புறம் திருமங்கலம், அப்புறம் நம்ம ராஜமங்கலம், கொளத்தூர், அப்படியே வந்தீங்கன்னா நம்ம மடிப்பாக்கம், திருவான்மியூர், சோழிங்கநல்லூர், இவ்வளோ பெரிய மாவட்டம். இப்போ அது 2-3 பிரிஞ்சுன்னு வச்சுங்களேன். அவ்வளோ பெரிய மாவட்டத்துக்கு ஒரு எஸ்பி, காஞ்சிபுரத்துக்கு வேறு, செங்கல்பட்டு ஈஸ்ட்டு வேறு, இவ்வளோ பெரிய மாவட்டத்தை ஒரு எஸ்பி கண்காணிக்கிறாரு, ஒரு எஸ்பி வேலை பார்க்குறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. இப்போலாம் வந்து ஒரு 4-5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டிசி இருக்காங்க, 2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஏசி, அப்போலாம் வந்து ஒரு 7 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டிஎஸ்பி இருப்பார். அப்போ எவ்வளோ வலுவான வேலை இருக்கும் பார்த்துங்க. இப்போலாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் வேலைங்க. அக்யூஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது, ஏன்னா மக்கள் தொகையும் கம்மி. அதுவும் இல்லாமல் இடங்கள் வந்து ரொம்ப விலாசமாக இருக்கும், காடாக இருக்கும். இவன் எங்கே போய் பதுங்கிப்பான் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் சாதனங்கள் ரொம்ப கம்மி. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சாதனங்கள்லாம் கம்மி. இப்போ ஏகப்பட்ட சேட்டலைட் வந்துடுச்சு, என்னென்னவோ வந்துடுச்சு. அப்போலாம் வந்து ஒரே ஒரு வாக்கி டாக்கி வச்சுன்னு தெருவில் போக வேண்டியது தான், காட்டுக்குள்ளே சுற்ற வேண்டியது தான். அங்கே போய் இவர் யாரும் அடிச்சு போட்டாங்களோ ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் எஸ்பி சுப்பையா வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்தார். அவருக்கு பேர் வந்துங்க அந்த நேரத்தில் எங்களுடைய தெய்வம் எஸ்பி அப்படிம்பாங்க. இது வரையில் தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்ன ஒரு எஸ்பி, அந்த மாதிரி வார்த்தை இது வரைக்கும் யாருமே ரெக்கார்டை உடைக்கலை இன்னைக்கு வரைக்கும். தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணியாற்றிய ஒரு எஸ்பி அவர். ஏன்னா காவலர்களுடைய பிரச்சனைகள் என்ன நேரடியாக கேட்பார், என்ன பிரச்சனை தீர்த்துருவார். டிரான்ஸ்ஃபரா, இப்போல்லாம் டிரான்ஸ்ஃபருக்கு போய் ஒவ்வொரு அரசியல்வாதிகிட்டையும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. இப்போ டிசிக்கிட்ட போய் பேசணும், கமிஷனர்கிட்ட பேசணும், காசு வாங்கணும், ரிப்போர்ட்டர் காசு வாங்குவான், இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போல்லாம் அப்படி இல்லை. எஸ்பி கிட்ட நேராக பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா அவர் பார்ப்பார். ஓகே, உனக்கு வந்து மடிப்பாக்கத்துலேருந்து தாம்பரம் வேணுமா, கிளம்பு. உனக்கு என்ன பல்லாவரத்துலேருந்து குரம்பிட்டு வேணுமா, உடனுக்குடன். சார், இந்த ஆட்டோ சங்கரை பற்றி கேள்வி கேட்டேன். ஆனால் எஸ்பிக்கு பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த எஸ்பினா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுலேருந்தே தெரியுது ஆட்டோ சங்கர் வழக்கில் தவிர்க்க முடியாத ஒரு போலீஸ் அஃபிஷியல்ஸ் பார்த்தா அதில் முக்கியமான நபர் இவர் தான். கண்டிப்பாக எஸ்பி சுப்பையா. கண்டிப்பாக. ஓகே சார், அப்படி கூட சொல்லலாம். ஆனால் அவரை மீறி தான் இந்த விவகாரம், அதுதான் நான் சொல்ல வரேன். அவரை மீறி தான் இந்த ஆட்டோ சங்கர் வளர்ந்துருக்கார். எப்படின்னா சுப்பையா வந்து நேர்மையானவர், தப்பான ஆள் கிடையாது, ரொம்ப கண்ணியமானவர், ரொம்ப கண்டிப்பானவர் கிடையாது. அதனால அந்த மாவட்டத்தை சரியான முறையில் அவர் எடுத்துன்னு போனார். ஒரு முறை இவர் என்ன பண்ணுறாரு, ரவுண்ட்ஸ் போகிறாரு, வராரு, திருமங்கலத்துக்கு போகிறாரு, திருமங்கலம்லாம் போயிட்டு வரார். திடீர்னு திருமங்கலத்தில் ஒரு வீட்டில் ரெய்டு, ஒரு நடிகை வீட்டில் ரைட் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க போகிறாங்க. அந்த ரெய்டு பண்ணவர் யாருன்னா இன்ஸ்பெக்டர் தலைமலை. ஒரு சிறப்பான பணியை பண்ணியிருக்க, நல்லா செஞ்சுருக்க, சூப்பராக பண்ணியிருக்க, உனக்கு வேறு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, இல்லை இங்கே தான் இருக்கிற, என்ன சொல்லு அப்படின்னும்போது அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், தலைமலை சொல்கிறார், ஐயா திருவான்மியூரில் போடுங்க அப்படிங்கிறார்.
சொன்னோன்னே ஓகே நீ திருவான்மியூர் போய் ஜாயின் பண்ணு, இன்றைக்கே போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு ஆர்டர் போடுறார். தலைமலையை போய் திருவான்மியூரில் ஜாயின் பண்ணுறார். ஜாயின் பண்ணி அங்கே பவுனுன்னு ஒரு எஸ்ஐ. அப்போ அவர் இருந்த பீரியடில் சாராயம் கொடி கட்டி பறகுது மாவட்டத்தில். நல்ல மனுஷன்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் மாவட்டம் முழுவதும் சாராயம். இப்போ சீஷோர் கம்ப்ளீட்டாக செங்கல்பட்டு ஈஸ்ட்டில் வந்துடும். அதாவது முட்டுக்காடுலேருந்து திருவான்மியூர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இவங்க கண்ட்ரோல் தான். ஸோ அந்த கடலோர இடத்துல சாராயம் பயங்கரமாக கடத்தப்படும். சாராயம் எப்படி கடத்துவாங்க அப்படின்னா அந்த டியூப்பில் கடத்துவாங்க, லாரி டியூப்பு அந்த மாதிரி டியூப்பில் கடத்துவாங்க, போட்டில் எடுத்துன்னு போயிட்டு ஒவ்வொரு ஏரியாவாக சப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ கரையில் இருந்து அவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னா அது போலீஸுக்கு தெரிஞ்சு போய் போலீஸ் வந்தாங்க அப்படின்னா உடனடியாக அவனுங்க என்ன பண்ணாங்க, கடல் எல்லாரும் கடல் உள்ளே போய் ஓடிடுவானுங்க. போலீஸ் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு துப்பாக்கியோடு திரும்பி வந்துடுவாங்க. பிடிக்க முடியாது அவங்கள. போலீஸுக்கு அப்படி ஒரு சிரமம் பண்ணாலும் அப்படி ஆட்டம் காட்டுவானுங்க. இப்போல்லாம் போட்டுக்கிட்டு சல்லுன்னு போய் பிடிச்சிருவாங்க போலீஸ். இப்போ அந்த மாதிரியான சாதனங்கள் அந்த மாதிரியான வசதிலாம் கிடையாது போலீஸில். 2-3 போலீஸ் இருப்பாங்க ஸ்டேஷனில். இருட்டாகி போச்சுன்னா அவ்வளோதான், அங்கே யார் என்ன வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் வேலை பார்க்கும்போது சாராய ரைடுக்கு ஒரு 25 போலீஸாவது போகணும். 10 போலீஸ் போனால் அவன் வச்சுருப்பான், அருவா வச்சுருப்பான், உருட்டைக்கட்டை வச்சுருப்பான். ரவுடிங்க. ஆமாம், போலீஸை துரத்துவான். இதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. சில நேரத்தில் பிடிப்பாங்க, கேஸை போடுவாங்க, போவோம் வரும். இது அப்படியே ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் அடிதடி வெட்டு குத்து அதெல்லாம் வரும். அப்போல்லாம் இவ்வளோ வழக்குகள் கிடையாதுங்க, மக்களுக்கு இவ்வளோ தொல்லைகள் கிடையாது. ரவுடிசம் பண்ணுவானுங்க, சும்மா அங்கங்கே ஒருத்தன் இருப்பான், சும்மானாலும் குடிச்சிட்டு துட்டு பறிக்கிறது, இதுதான் வேலை. பெரிய லெவலில் போய் மர்டர் பண்ணுறது, பெரிய லெவலில் செய்கிறது அந்த மாதிரியான குற்றங்கள்லாம் அங்கே இல்லை. அந்த அளவுக்கு போலீஸ் கரெக்டாக இருப்பாங்க. வீடும் கம்மியாக தான் இருக்கும், அஃபென்ஸும் குறைவாக தான் இருக்கும். அப்போது நைட் ரவுண்ட்ஸ் உண்டு. நைட் ரவுண்ட்ஸு பக்காவாக போடுவாங்க. போலீஸு நிம்மதியாக வேலை பார்த்தாங்க சார். அப்போ இன்னும் சொல்லப்போனால் மனித உரிமை ஆணையம் கூட அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு குற்றவாளியை பிடிச்சாங்கன்னா 2 மாதம் வச்சுருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு குற்றவாளியை பிடிச்சிங்கன்னா ஒரு நாள் வச்சுருக்க முடியாது. அதாவது சிஸ்டமே என்ன சொல்லுது அப்படின்னா, நீ பிடிச்சறியா அப்போவே கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணணும், 24 மணி நேரத்தில் ரிமாண்ட் பண்ணணும். ஆனாலும் பிடிச்ச உடனே நீதிபதி முன்னால் நீ ரிமாண்ட் பண்ணணும், அங்கே காமிச்சு தான் நீ வரணும். அதனால் நீ 12 மணி நேரம் வச்சு அவனை அடிச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி, அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. 24 மணி நேரம் இல்லை, 24 நாள் வச்சுருப்பாங்க. ஆனால் அப்பாவியை பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இவன் கிரைம் அக்யூஸ்ட், கரெக்டாக தெரியும் குற்றம் பண்ணுறவன் இவன். அவனை பிடிச்சி அடி பின்னி எடுப்பாங்க. 2 மாதம் வச்சுருப்பாங்க ஸ்டேஷன்லேயே. நாங்களும் போவோம், பார்ப்போம், வந்துடுவோம். ஏன்னா போலீஸ் அதனுடைய பணிகள் சிறப்பாக இருக்கும். அவனை அடித்து எல்லாம் கேட்ட உடனே அவன் சொல்லுவான், இங்கே எடுத்தேன், அங்கே எடுத்தேன், இந்த வீட்டில் எடுத்தேன், அந்த வீட்டில் எடுத்தேன்னு. அப்போவே 200 சவரன் எடுப்பாங்க போலீஸில். அந்த குற்றவாளி சொன்ன இது இல்லாமல் அந்த 200 சவரத்துலேயே சம்மந்தப்பட்டவங்க யாரும் புகார் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டில் திருடி இருக்கான், நீங்கள் புகார் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த நகையை இவங்க ரெக்கவரி பண்ணிவிடுவாங்க திருடங்கிட்டேருந்து. ஆனால் புகார் வந்திருக்காது, என்ன பண்ணுவீங்க? ஆனால் யார்டா எடுத்த சார், கார்த்திக் சார்னு அவங்கள கூப்பிடு. இப்போ செய்வாங்களே அந்த மாதிரி, அவங்கள கூப்பிடு. பங்கப்பிரி உங்கள் வீட்டில் இத்தனாம் தேதி திருடு போச்சா? ஆமாங்க, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இல்லை சார். சரி இருங்க, அவங்க நகையை திருப்பி கொடுப்பாங்க. அப்படி இருந்த காலம். அப்போ குற்றவாளி பிடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னா இப்படி தான். அப்புறம் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா ஆன பிறகு தான் ரிமாண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி பிடிச்சேன் அப்படின்னு ரிமாண்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கி பேப்பர் நியூஸ் வரும், அன்றைக்கி தான் பேப்பர் ரிலீஸ் வரும். ஆனால் அது எல்லாமே எங்களுக்கு தெரியும், நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஏன்னா நல்ல விஷயம் நடக்குது, தவறான ஆளவங்க நாங்களே போய் சொல்லுவோம், சார் இது அவன் இன்னசென்ட் மாதிரி இருக்கிறான், போய் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க விசாரிப்பாங்க. எஸ்பியை கேட்பார், என்னையா அப்படின்னா விட்டுருவாங்க. அப்போல்லாம் எப்படின்னா, இப்போலாம் கண்ட்ரோல் ரூமுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, ஒரு உதாரணத்துக்கு கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே கண்ட்ரோல் என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஏரியா லிமிட்டில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஃபோன் உடனே போங்க அப்படின்னா அந்த ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. டேயில் கூட ரவுண்ட்ஸ் வரும் இல்லையா போலீஸு, அந்த போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ பிடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அங்கே ஒரு பெரிய விஷயம் நடக்கலை, அந்த இடத்துல இருந்த நீங்கள் ஃபோன் பண்ணிங்க இல்லையா, அந்த ஃபோனுக்கு பேசுவாங்க அந்த போலீஸ். ஏங்க நீங்கள் வாங்க, வந்தால் என்ன ஆகும்,
நம்ம அங்கே மாட்டிப்போம், காட்டி கொடுத்துட்றான் அந்த போலீஸு. ஆனால் அப்போ இருந்தவங்க அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க. போலீஸுக்கு யார் சொன்னால் அது ரகசியமாக வச்சுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு போலீஸ் சொல்கிறாங்க நீங்கள் கொடுக்குற தகவல் ரகசியம் காக்கப்படுன்னு. கண்டிப்பாக கிடையாது. அப்பா சார், ஆட்டோ சங்கர் என்ட்ரி வரும் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் வரலையே. இன்னும் வரணும். ஏன்னா உங்களுக்கு அதுதான் சொல்றேன், போலீஸை பத்தி சொன்னாதான் ஆட்டோ சங்கர் என்ட்ரி நல்லா புரியும். அது எப்படி அந்த அந்த அக்யூஸ்ட் எப்படி உருவாகினாரு. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு சார், இங்க கேட்டுக்கிறேன். ஒரு பொதுவாக கதை சொல்லுவாங்கள்ல, அதாவது போலீஸுக்குள்ள போட்டி வச்சாங்க இப்போ ஒரு வாட்டி. அப்போ வந்து கர்நாடகாவில் போலீஸ் வராங்க, கேரளா போலீஸ் வராங்க, மகாராஷ்டிரா போலீஸ் வராங்க, நம்ம தமிழ்நாடு போலீஸும் போகிறாங்க. அப்போ என்ன போட்டினா, காட்டுள்ள போயிட்டு புலியை அடித்து கொண்டு வரணும். கர்நாடகா போலீஸ் முதல்ல போயிட்டு பார்க்குறாங்க, புலி இல்லை வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேரளா போலீஸ் இல்லை வந்துட்டாங்க. மகாராஷ்டிரா போலீஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்துருங்க, புலி கிடைக்கலங்க அப்படின்னு வந்துடுறாங்க. தமிழ்நாடு போலீஸ் அப்புறம் உள்ளே போயிட்டு பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. வெளில இந்த போட்டி வச்சவங்க குறுன்னு பார்க்குறாங்க, புலியை பிடிச்சிட்டாங்க. அங்கதான் ட்விஸ்ட். சரி, கரடியை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. நீ புலின்னு ஒத்துக்கோன்னு சொல்லி அதை அடிச்சிருக்காங்களா? இது போல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கா? அப்பே பண்ணிருக்க மாட்டா இன்னசென்ட். அவனை பிடிச்சி செய்யாத குத்தத்தை ஒத்துக்கோன்னு சொல்லி அடிச்சிருக்காங்களா? அது மாதிரிலாம் எங்கேயாவது நடக்குங்க. இப்போ நடக்குது அது மாதிரி. நீ ஒத்துக்க அப்படின்னு இப்போ நடக்குது. இப்போ நடக்குது. அப்போ ரேரானா? ஆமாம், அப்போ ரொம்ப கம்மிங்க. அப்போ விசாரணை படத்தில் காட்டப்படலாம் கிட்டத்தட்ட. ஆமாம், உண்மைதான். அப்போ வந்து எப்படின்னா, காவலர்களும் நேர்மையாக இருந்தாங்க சார். அப்போ போலீஸும் நேர்மையாக இருந்துச்சு. அதுக்கு தான் சொல்ல வரேன்னு, தலைமை எப்படி இருக்கோ கீழே இருக்கணும் அப்படி தான் இருப்பாங்க. எஸ்பி நல்லது பண்ணுறாரு, நமக்கு நம்ம தப்பு பண்ணக்கூடாது. நான் கேட்ட இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காரு, நம்ம மேலே சார்ஜஸ் இருக்குது, அந்த சார்ஜஸை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு. சார்ஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொமோஷன் போக முடியாது, எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு. அந்த சார்ஜஸ் தான் அவர் கேன்சல் பண்ணுறாரு. அப்போ என்ன அர்த்தம்? நீ நல்லபடியாக வேலை பார்க்கணும், உன்னுடைய குற்றத்தை நான் கேன்சல் பண்ணிட்டேன், நீ மறுபடியும் பண்ணியானா தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிலாம் பண்ணுவாங்க அதிகாரிகள். அப்போ ஒழுங்காக இருக்கணும், புரியுதா, நான் வந்துட்டேன், இனிமேல் சரியாக இருக்கணும், எந்த தப்பும் நடக்கூடாது அப்படின்னா அதே மாதிரி போலீஸ் மாறிடுவாங்க. ஓகே சார், அப்படியே இப்போ அந்த கதைக்கு வந்துடல சார் ஆட்டோ சங்கர். இப்போ அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் அந்த தலைமலை அங்கே போயிடுறாரு, பவுன் எஸ்ஐ அங்கே வந்துடுறார். இதுக்கிடையில் இப்போ ஆட்டோ சங்கர் வந்து திருவான்மியூரில் இருக்கார். என்னவா இருக்காரு? சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டின்னு இருக்கார். ஆட்டோ ஓட்டுறாரு. எத்தனை வயசு இருக்கு அப்போ அவருக்கு? அவருக்கு வயசு சின்ன வயசு தாங்க. என்ன ஒரு 20க்குள்ள இல்லை மேலே இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 20-30 அதுக்குள்ளே தான் இருக்கும். அவர் யூஸ்வலாக ஆட்டோ டிரைவர். அது இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்காது, நான் அப்புறம் கொஞ்சம் இவர் போகிறாரு, ஆட்டோ சவாரி எடுத்துன்னு போகிறாரு. யாரோ வராங்க போகிறாங்க, எடுத்துன்னு ட்ராப் பண்ணுறாரு, வராரு. அப்போ சில பெண்கள் அந்த வண்டியில் வராங்க, அந்த ஆட்டோவில் ஏறாங்க. ஒரு இடத்துல போய் ட்ராப் பண்ணுறாரு இவர். அழகான பெண்கள், புரியுதுங்களா? ஒரு இடத்துல ட்ராப். இது ரெகுலர் சவாரி ஆயிடுச்சு இவருக்கு. அந்த டைமுக்கு போயிட்டு அந்த ஆமாம், அவங்கள பிக்கப் பண்ணி போயிட்டு விடுறது போகிறது எல்லாருடைய லிங்க்கும் கிடைக்கிது இவருக்கு. ஆக்சுவலாக அது வந்து பிராத்தல் ஹவுஸ் நடத்துகிறாங்க அந்த பெண்கள். ஆமாம், பாலியல் தொழில் செய்கிறவங்க. அவங்க பேர் டாப் லெவலில், சும்மா சாதாரணமாக ரோட்டில் நின்றுன்னு கேட்குறவங்கள டாப் லெவலில் பண்ணுறது. இதெல்லாம் அப்படியே இவர் மோப்பம் பிடிக்கிறாரு. திருவான்மியூர் சரௌண்டில் நடக்குது இதெல்லாம். ஆமாம், சரௌண்டிங் நடக்குது. அதை விட்டு வெளியும் எடுத்துன்னு போவார் இவர். எடுத்துன்னு போவார். சில விஐபிஸு, மினிஸ்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் லிங்க்கு, பெரிய பெரிய அஃபீஷியல்ஸு, பெரிய பெரிய பணக்காரர்கள், இவங்களுக்கெல்லாம் பண்ணி விடுறாரு இவர். அப்படி இருக்கும் பொழுது தான் போலீஸோட கொஞ்சம் அப்படியே டைப் ஆகுறாரு இவர். இதில் கூட சார் டைப்பு? ஆமாம், அதில் என்னங்க இருக்குது, பணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயுமே டைப் ஆக வேண்டியது தான். அப்படின்னும் பொழுது பேரம் நடக்குதுங்க. ஓகே போயிட்டு வா அப்படின்னு. அப்போது மவுண்ட் சப்டிவிஷன், அது அந்த திருவான்மியூர்லாம் வந்து மவுண்ட் சப்டிவிஷன், மவுண்ட்டுக்கு டிஎஸ்பி. அதான் சொல்கிறேன், ஒரு 10 போலீஸ் ஸ்டேஷன். புரியுது. அப்போது டிஎஸ்பி தங்கையா தலைமலை இன்ஸ்பெக்டர் இதான உடனே இவங்கெல்லாம் ஒரு சிண்டிகேட், நம்ம டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ இவங்கெல்லாம் ஒன்றாயிடுறாங்க. அப்போது இப்போலாம் வந்து போலீஸில் திருடு வண்டி மாட்டிக்கிச்சுன்னா யாருமே ஆளுங்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடல அப்படின்னா கோர்ட்லேருந்து ஏலம் விட்டுருவாங்க. அதன் பிறகு காவல்துறையில் வந்து வண்டிகள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகிடுச்சுன்னா ஏலம் விட்டுருவாங்க. இப்போ நடக்குது, இப்போ ஒரு செட்டிங்கில் நடக்கணும், நீங்களாம் போய் எடுக்க முடியாது. அது அந்த மாதிரி செங்கல்பட்டு ஈஸ்ட்டில் வண்டிகள் அந்த மாதிரி ஏலம் விடப்படுகிறது. அப்போது எஸ்பி சுப்பையா ஓட்டின காரும் ஏலத்தில் வருது.
அந்த காரை பர்டிகுலராக காரை ஆட்டோ சங்கருக்கு எடுத்து கொடுக்குறாங்க. போலீஸே எடுத்து கொடுக்குறாங்க. ஆமாம், லீகலாக தான் எடுத்து கொடுத்துறாங்க. லீகலாக அது நீ கேளு, அமௌண்ட் கேளு, மற்ற யாரும் கேட்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போலீஸ் ஹெல்ப் பண்ணி அவர் அந்த வண்டி எடுத்துக்கலாம். மற்றவங்கள நான் ஆஃப் பண்ணிடுறேன், நீ எடு, லீகலாக எடு அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க சார். எப்போவுமே எஸ்பி ஓட்டின காரை நான் ஓட்டு வந்தேன்னா மரியாதை வேற லெவலில் கிடைக்கும் எனக்கு. இப்போ நீங்கள் ஒரு கார் எனக்கு விற்கிறீங்க அப்படின்னா நம்பர் மாறாது, பேர் தான் மாறும். கரெக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படியே இருக்கும். ஆமாம், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படியே இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டில் இது வந்து ஏலம் எடுத்துட்டாங்க போகிறாங்கன்னு ஒரு சில பேர் தான் எல்லாருக்கும் தெரியாது. இப்போ இந்த வண்டி எடுத்து 800 போகிறான்னு வச்சுக்கோங்க, 800 போலீஸ் நினைக்கும் ஐயா வண்டி வருது, ஐயாவுடைய கெஸ்ட் யாரோ போகிறாங்க போல இருக்கு. ஆனால் உள்ளே இருக்கிறது ஆட்டோ சங்கர் இருப்பார். ஆனால் அவங்க போலீஸில் எப்பவுமே பாருங்கள், உள்ளே இருக்கிற அதிகாரி நம்மளை பார்க்குறாரா இல்லையான்னு தெரியாது, நம்மளை பார்த்து விஷ் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த காருக்கு விஷ் பண்ணுவாங்க. ஏன்னா அதிகாரி போகிறாரு, விஷ் பண்ணாமல் நின்றுட்டா இவர் வீட்டுக்கு போயிடுவார். ஒபீடியன்ட். அதாவது போலீஸில் எப்பவுமேங்க அட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னைக்கு வந்துச்சோ அதோடு அந்த காவலர்கள் அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க. அப்படியே நிற்க வேண்டியது தான். ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சொல்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே நிற்க வேண்டியது தான், அப்படியே நிற்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா தான் கால் எடுத்து வைக்க முடியும். பேசுகிற அது வரைக்கும் பேசின்னு இருப்பாங்க அதிகாரி. என்ன நிலமை பாருங்கள், ஒரு கான்ஸ்டபிளுடைய நிலமை. அப்படியே கையை வெறப்பாக நிற்கணும் அவர் பேசுகிறதே. அதுக்கப்புறமா தான் அவர் சொன்ன பிறகு தான் நீங்கள் கால் எடுக்க முடியும். அப்போ ஸ்டேஷன் சென்ட்ரி நிலமெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்கு. ஆமாம், அதாவது ஒரு காலத்தில் சென்ட்ரி நிற்கிறாங்க இல்லையா, அவங்க தான் காவல்துறை, அந்த காவல் போலீஸ் ஸ்டேஷன் துறைக்கே காவல், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் தான் இன்சார்ஜ். இன்ஸ்பெக்டர்லாம் கிடையாது. இன்ஸ்பெக்டர் வெளியே போகிறாரா, பாரா நான் அந்த டீ கடைக்கு போகிறேன்பா, பாரா நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு போனோம் பாராக்கிட்ட. இப்போ எந்த அதிகாரி பாராக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, யார்ட்டையும் அந்த பாரானாலுமேங்க அந்த கத்தியை வச்சு நிற்பார் பாருங்க, அந்த துப்பாக்கியோட அந்த கம்பீரமே தனிங்க. அதை பார்த்தோன்னே பப்ளிக் அங்கேயே நின்றுவான். இவர் சாதாரண கான்ஸ்டபிள், அவர் நிற்கிற அந்த ஜெஜாண்டிக்கை பார்த்தோன்னே நின்றுவான், உள்ளே போகிறதா வேணாவா பொம்மைவான். இப்போ யாருங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க? அந்த இன்ஸ்பெக்டரோ எஸ்டி யார் போனாலும் பாராக்கிட்ட சொல்லிட்டு போகணும். தலைமலையே அதை பண்ணுவாப்ல, எல்லாரும் தலைமலை எஸ்பியே பண்ணணுங்க. எஸ்பியே பண்ணணும். ஆமா, போலீஸ் ஸ்டேஷனுடைய லாக்அப் சாவி இவர்கிட்ட தான் இருக்கும். லாக்அப் போய் இன்ஸ்பெக்டர் திறக்க முடியாது, இவர் தான் திறக்கணும். பாராக்கிட்ட தான் எல்லாமே இருக்கும். எஸ்பி வந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் பாராக்கிட்ட சாவி கொடுத்துட்டு பாரா தான் முன்னாடி தான் திறக்கணும். அதை அதே மாதிரி ஒரு அக்யூஸை எடுத்துன்னு வராங்க, பாராக்கிட்ட சொல்லணும், பாரா இதை ரிமாண்ட் பண்ணுறேன், உள்ள லாக்அப்பில் இருக்கிற எதுக்கு வைக்கிற நீ அப்படின்னு கேட்பார் அவர். என்ன கேஸு பாராக்கிட்ட சொல்லணும் நீங்கள், இல்லைன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க அப்படிம்பாரு பாரா. ஏன்னா எது நடந்தாலும் பாரா உள்ள போட்டுருவாங்க, பாரா போலீஸை நடவடிக்கை எடுத்துருவாங்க. அப்போ அப்படி இருந்துச்சு, அவ்வளோ கண்ணியமாக இருந்துச்சு, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு போலீஸு. இப்போ அதெல்லாம் நீங்கள் பேச முடியாது. யாருக்குமே போலீஸில் வேலை பார்க்குற இப்போ புதுசாக வந்துருக்கிற போலீஸுக்கு இந்த விவகாரம் தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருந்த காலம். அப்போ அவர் ஆட்டோ சங்கர் வண்டியில் சுற்றிட்டு இருக்காப்புல, காரம் வந்துடுச்சு. ஆனாங்க இந்த தகவல் எல்லாம் எஸ்பிக்கு தெரியாது. இப்படி ஒரு நிலவரம் நடக்குது, இப்படி ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னு தெரியாது. ஏன்னா பெரிய டிஸ்ட்ரிக்ட்ங்க அவர் என்ன ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன குற்றம் நடக்குதுன்னு பார்த்துனா இருப்பார். அப்போ டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் யாருமே தேவையில்லையே, எஸ்பி மட்டுமே உட்காந்துக்கின்னு பார்த்துட்டு இருக்கலாமே. எதுக்கு ஒரு டிஎஸ்பி போடுறாங்க, எதுக்கு ஒரு சப்டிவிஷன் ஒரு டிஎஸ்பி, ஒரு போலீஸுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், கிரைம் இன்ஸ்பெக்டர், லா அண்ட் ஆர்டர், எஸ்ஐ எதுக்கு போடுறாங்க? வேலைப்பளுவை குறைக்கிறதுக்கு. அவங்க தான் பார்க்கணும் அந்த வேலையை, எஸ்பி பார்க்க மாட்டார். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா கமிஷனரியா நம்ம ஜெயிலுக்கு போடுன்னு சொல்ல முடியும்? அது தப்பு. அது கமிஷனர் ஓவரால் ஆஃபீஸர், அவர் இதை மானிட்டர் பண்ணுவாரா, ஒவ்வொரு இடத்துல என்னென்ன கூட்டம் நடக்குதுன்னு பார்ப்பாரா? அதுக்கு தான் ஐஎஸ் இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க, அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு டிசி இருக்காரு, கமிஷனர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அதுவும் ஒரு டிசி இருக்காரு. டிசி கிட்ட கொடுத்த உடனே சென்சேஷனல் மேட்ரு அப்படின்னா அப்போ தான் அவர் கமிஷனர்கிட்ட பேசுவார். சாதாரண மேட்ருனா டிசி ஹேண்டில் பண்ணிடுவார். அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் பிரான்ச்சுன்னு ஒருத்தன் இருப்பாங்க, அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பார்ப்பார். இவ்வளோ பேர் பார்த்தோம் கூட எஸ்பி காதுக்கு ஆட்டோ சங்கர் அந்த வண்டியை ஓட்டிட்டு போன மாதிரி தெரியாது. இன்னொன்று, ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரியணும் எல்லா விஷயமும். எஸ்பிக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். எஸ்பி இன்ஸ்பெக்டர் அப்படின்னா அந்த மாவட்ட எஸ்பிக்கு ஈக்குவல். அவர் மாவட்டம் ஃபுல்லாக பார்க்குற இன்ஸ்பெக்டர்.
அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டபிள் இருப்பாங்க, ஸ்பெஷல் பிரான்ச் கான்ஸ்டபிள். அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்போது இதில் எவ்வளோ ஒரு கட்டமைப்பு இருக்கு பாருங்க. அந்த கான்ஸ்டபிள் எஸ்ஐ கொடுப்பார், எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கொடுப்பாரு, பார்ப்பாரு, பிரச்சனையா, ஓகே இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, உடனே ஓடு போய் எஸ்பி கிட்ட சொல்லுவார். எஸ்பி வந்து யாரையும் பார்க்க மாட்டார், பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் நைட்டு 1 மணி கூட எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுவார் அவருக்கு. அந்த ஃபோனை அவர் அட்டன் பண்ணுவார். ஏன்னா அந்த மாவட்டத்தையே காக்கக்கூடியவர் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான். நேர்மையான அதிகாரி தான் அதுக்கு போடுவாங்க. அப்போ அங்கேயும் தப்பு நடந்திருக்கு. புரியுதுங்களா? அங்கேயும் அப்போ அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன் லிமிட்டில் என்ன நடக்குதுன்றதை அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். இல்லைன்னா அவர் அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாதவரும் அர்த்தம். அப்படின்னா நம்ம ஆட்டோ சங்கர் அங்கே வளர்கிறார் அப்படின்னா அவரும் ஒரு காரணம் தான். ஒரு சின்ன அசைவுன்னா கூட எஸ்பி இன்ஸ்பெக்டர் தெரியணும். அதுதான் போலீஸு. அது தெரியல அப்படின்னா மறைக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். இந்த இன்ஸ்பெக்டர் அதை இன்வால்வ் பண்ண முடியாது. நம்ம அந்த எஸ்பி கான்ஸ்டபிளும் எஸ்ஐயும் இந்த விஷயத்தை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் போலீஸோட உதவி இல்லாமல் ஒரு ரவுடியால் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. எந்த ஒரு குற்ற செயலும் அந்த காவல்துறை அதிகாரியுடைய சம்பந்தம் இல்லாமல் நடத்தவே முடியாதுங்க. அது என்ன தான் நீங்கள் பண்ணுங்க, ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் வந்தால் கூட முடியாது. ஏன் தெரியுங்களா? பெரிய விஷயம் சார், இதெல்லாம் பேசிக்கினே என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டேஷனில் ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணான்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 20 பேர் மேலே இருப்பாங்க. சூப்பர். ஒரு 25 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 24 பேர் லஞ்சம் வாங்குறவங்களாவே இருக்கட்டும், ஒருத்தராச்சும் ஸ்ட்ரிக்டான ஒரு நல்ல நேர்மையான ஆஃபீஸராக இருப்பார். கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு ஒருத்தராச்சும் இருப்பார். ஆட்டோ சங்கர் இருந்த ஏரியாலையும் இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கலாம். அந்த ஸ்டேஷன்ல இப்படி ஒரு நல்ல ஒரு அதிகாரி இருந்திருக்கலாம். ஆமா, கண்டிப்பா. அவரு கூட மேல போட்டு விட்டுருக்கலாம். எப்படி அவர் போடுவாரு? யார்கிட்ட பேசுவாரு? மேல பேசவே முடியாது. அந்த கான்ஸ்டபிள் யார்கிட்ட பேசுவாரு? தொலைச்சு போடுவாங்க. அதாவது கூட இருக்க போலீஸே இவரை டார்கெட் பண்ணுவாங்க. ஆமா, டார்கெட் பண்ணுவாங்க. ஒண்ணு, இப்ப நீங்க எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கே சொல்றீங்கன்னு வச்சுங்க, இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு கான்ஸ்டபிள் வந்து எனக்கு தகவல் சொல்றான், நீ என்னடா பண்ற? யாரு? ஆட்டோ சங்கர் போன் பண்ணி இவர் சொல்லுவார். இல்ல இப்போ ஒரு நல்ல கான்ஸ்டபிள் இருக்காரு சொல்றீங்க இல்லையா, அந்த நல்ல கான்ஸ்டபிள் வந்து டிஎஸ்பிக்கோ இல்ல டிஎஸ்பிக்கோ சொல்றாருன்னு வச்சுங்க, ஐயா இந்த மாதிரி நடக்குது. ஏன்னா அங்க நடக்கிற கூட்டம் டிஎஸ்பிக்கு தெரியும், அவருடைய இன்வால்மெண்ட் நடக்குது. அந்த அப்பாவி கான்ஸ்டபிள் டிஎஸ்பிக்கே பேசுவார். யாருக்கு? உன்னை கொடுவா எடுத்து வெட்டுறான் பாருங்க, அவங்ககிட்டயும் ஆடு போய் சொல்லுது, ஐயா இந்த மாதிரி நடக்குதுயா அப்படின்னு. அப்படியா, வெரி குட். உன் பேர் என்ன? உன் நம்பர் சொல்லு. டிஎஸ்பி தெரியாது, கான்ஸ்டபிள் தானே. சரி உடனே நோட் பண்ணுவார். நோட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டருக்கு அடிப்பார். ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி, இந்த கான்ஸ்டபிள் எனக்கு பேசுகிறான், அவன் பேர் இந்த நம்பரு, எனக்கு தகவல் சொல்கிறான், என்ன பண்ணினுக்கிறீங்க நீங்கள்? இதெல்லாம் நடக்குமா சார்? ஆமாம். ஐயோ. அப்போ அந்த இன்ஸ்பெக்டரு அவ்வளோதான், கான்ஸ்டபிள் கதை க்ளோஸ். உடனே ஒரு ரிப்போர்ட்டை போடுவார். கட்ட ஒரு ரிப்போர்ட்டை போட்டு டிஎஸ்பி ஃபார்வர்ட் பண்ணி டிஎஸ்பி எஸ்பி ஃபார்வர்ட் பண்ணி அவனை யாரில் தூக்கி போட்டுருவாங்க. காரணமே இருக்காது. ஒபேத் ஆர்டர். அவ்வளோதான். போலீஸில் ஒபேத் ஆர்டர். எதிர்த்து பேசக்கூடாது. நீ சொன்னால் எல்லாம் அதான். சிலர் போயிடுவாங்க, சில நான் பெட்ஷீட்டு பைய எல்லாம் ரெடியாக தான் வச்சுன்னு வந்துக்கிறேன் அப்படிம்பாங்க சில பேர். எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, நான் போவேன். ஆனால் என்னுடைய நேர்மையில் நான் தவற மாட்டேன். ஆனால் அவங்கள தான் பால் மாதிரி அடிச்சுட்டே இருப்பாங்க, சாவடிச்சும் செய்வாங்க சில நேரத்தில். ஐயோ, ரொம்ப பிரச்சனை லாரி விட்டாட்ரா அப்படிம்பாங்க. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ளே உண்மையை சொன்னாலும் இந்த அஃபீஷியல்ஸால பிரச்சனை, அஃபீஷியல்ஸ் எல்லாம் முறைப்பாங்க. இந்த மேட்ரு வெளியே போயிடுச்சுன்னா ஆட்டோ சங்கரே வந்து வெட்டுவான். ஆமாம், வெட்டுவான். அப்படி மனக்குமுறலோடு மன வேதனையோடு எவ்வளோ போலீஸ் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தற்கொலை பண்ணிங்கன்னு மருந்து சாப்பிட்டு இதுதான் காரணம். இப்படி தான் உண்மையாக நம்ம பணிபுரிய முடியலையே, உண்மைக்காக இந்த நாட்டு மக்களுக்காக நம்ம பணிபுரியுன்ற நோக்கத்தோடு போலீஸ் வந்திருப்பார். அவர் ஆட்டோ சங்கர் காலத்துலேயும் இது போல் நிறைய நடந்திருக்கா? ரொம்ப நடந்திருக்கு. நல்ல ஆஃபீஷியல்ஸ்லாம் கண்டிப்பாக அதனால தான் வர ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ நேர்மையானதாலும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்குன்னு அவங்க சொல்கிறத செஞ்சுன்னு போயின்னு இருப்பாங்க. வேலையாகணும், வேலை பண்ணணும், சம்பாதிக்கணும், பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும். என்ன பண்ணுவாங்க, உடனே களியக்காவலை தூக்கி போடுவாங்க. கன்னியாகுமரி இங்கேருந்து அந்த பார்டர் ராம்நாடு மண்டபத்துக்கு போடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? குடிக்க தண்ணி கூட கிடைக்காது, கடல் தண்ணி தான் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் தண்ணி இல்லாத கடை. இதுதான். இப்படி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. இது வந்து ஒரு செக்மெண்ட் தான். புரியுது. ஐயோ புரியுது. நீங்கள் இதில் சொல்லும் போது தெளிவாக புரியுது. ஆமாம், பல செக்மெண்ட் இருக்குங்க. இவ்வளோ உழைச்சிலையும் இவ்வளோ காலகட்டத்தில் இவ்வளோ பிரச்சனையும் ஆட்டோ சங்கர் கொடி கட்டி பறக்கிறார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஜித்தனா இருப்பார். எவ்வளோ வருஷத்துக்குள்ளே இந்த டெவலப்மெண்ட் அடைஞ்சிருப்பாரு ஆட்டோ சங்கர்? 2 வருஷத்தில் ஆகிட்டார்.
2 வருஷம். ஆமாம், அவர் வந்து 84ல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். 84ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வராரு. வந்து அப்படியே வராரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. பண்ணி பெரிய வீடு கட்டுறாரு. ஆனால் அதுதான் பெரிய பிரச்சனையாச்சு. வீடு கட்டுறதுக்கு டிஎஸ்பி போய் பாலாத்துறார். ஆட்டோ சங்கர் வீட்டில் போய் டிஎஸ்பி ஒரு காஃபி டீ பாலாத்தி கொடுக்குறாரு வர கெஸ்ட்டுங்களுக்கு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வேற எல்லாரும் அங்கே அடிமை வேலை தான் பார்க்கணும். டிஎஸ்பி போய் காப்பி ஆத்துறார என்ன பண்ணுவீங்க? ஆனால் அப்போ இருந்த பத்திரிகைகளை இதை பற்றிலாம் எழுதுனாங்களா? அப்போ எங்கெங்க பத்திரிக்கை இருந்துச்சு? பத்திரிக்கைனா ஏதோ சும்மா 2-3 பத்திரிக்கை இருக்கும், அவ்வளோதான் எழுதுறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் வெளியே வரல. ஒரு சில உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் தான் உள்ள போய் பார்க்க. ஆமாம், உள்ள போய் பார்த்துட்டு சைலண்டாக போயிடுவாங்க, அதை எழுத மாட்டாங்க. நீங்களே இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் இப்போ சொல்கிறீங்க. ஆமாம் சார், நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? என்ன பண்ணுவேன்னா ரோட்டில் போகும்போது அனாதை பணமாக கிடப்பேன் சார் நான். யாருக்கு உத்தரவாதம் கொடுப்பீங்களா நீங்கள் சொல்லுங்கள்? கோடம்பாக்கம் பிரிட்ஜில் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படி தான் காலி பண்ணாங்க. கார்பரேஷன் லாரி வச்சு சாவடிச்சாங்க சார். ஆக்சிடென்ட்னு கணக்கு காமிச்சிட்டாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் பத்திரிகையாளர் பல பேர் கொல்லப்படுவாங்க. ஆமாம், அந்த 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 பத்திரிகை இப்போ இல்லைன்னு வச்சுங்க. பெரிய நிறுவனம் நடத்தின பத்திரிகை அது, மிகப்பெரிய நிறுவனம். இன்னைக்கு டெய்லி இஷ்யூ வந்துட்டு இருக்கு, ஆல் இண்டியா லெவலில் பெரிய நிறுவனம். அந்த பத்திரிகையில் உள்ள நிருபர் அரசாங்கத்தை எழுதினார் சொல்லிட்டு கார்பரேஷன் லாரி வச்சு கோடம்பாக்கம் பிரிட்ஜில் சாவடிச்சாங்க. யாருமே குரல் கொடுக்கல, பத்திரிகையாளர் கூட பேசலை. ஆக்சிடென்ட் அப்படி முடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? இந்த ஆட்டோ சங்கர் வீடு வாங்கினாப்புல எந்த ஏரியாவில் கட்டினாப்புல? திருவான்மியூருங்க. திருவான்மியூர் ஜெயந்தி தேட்டரு பின்னால் தான் கட்டினார். இப்போ அந்த வீடு இருக்கா? இப்போலாம் அது அப்போ இடிச்சிட்டாங்கல்ல. அப்பயே அடிச்சிட்டாங்க. அப்போவே அது எப்படி இடிச்சாங்க, ஏன் இடிக்கப்பட்டதுன்ற விஷயம்லாம் இருக்குது. நம்ம போக பேசலாம். ஆமாம், அதை பற்றி நம்ம பேசலாம் சார். அதே போல் ஒன்று கேள்விப்பட்டேன் சார். ஆட்டோ சங்கர் வந்து இது போல கொலை பண்ணுவாப்புல. அவர் பண்ணிட்டு வீட்லயே புதைச்சிருவாரு. அங்கங்க சுவரை தோண்டி பார்த்தீங்கன்னா போனா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? ஆட்டோ சங்கர் வந்து கொலை பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. எப்போவுமே ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இப்போ சடன் ப்ரோவோகேஷனில் பண்ணிவிடுவான் கொலை. தகராறு பண்ணினே இருப்போம், ஒரு எமோஷனில் கொலை பண்ணிவிடுவான். அதை வந்து நம்ம கொலைகாரன் நம்ம ஏற்றுக்க முடியாது. அதனால தான் நீதிமன்றத்தில் கூட இவன் கொலை செய்த விதத்தை பார்ப்பாங்க, எப்படி பண்ணுறான். அப்போ வந்து ஏதோ ஒரு சடன் ப்ரோக்ரஸில் பண்ணிட்டான், அதனால் இவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம், ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டாம், ஒரு 5 வருஷம் தண்டனை கொடுக்கலாம், ஆனால் விடுதலை பண்ண முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் திட்டமிட்டு உன்னை போடணும் அப்படின்னு திட்டமிட்டு பண்ணுறான் இல்லைங்களா, அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. தெரியும், இன்வெஸ்டிகேஷனில் தெரியும், பார்க்கும்போதே தெரியும், அந்த எம்ஓ தெரியும், இவன் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஆட்டோ சங்கர் பிளான் பண்ணி பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு அப்படின்னா காவல்துறையோடைய ஒத்துழைப்போடு பண்ணுறாரு. அந்த தைரியம் எப்போவுமே ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டு வந்து போலீஸ்காரங்களுடைய உதவி இருக்குது அப்படின்னா அவனே போலீஸாக மாறிடுவான், அவனே போலீஸ் மாதிரி இருப்பான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பல நபர்கள் நம்ம சொல்லலாம் போலீஸாகவே மாறிடுவான். அவன் போலீஸ், அவனுடைய ஆட்டிடியூட்லாம் போலீஸ் மாதிரி இருக்கும். அடிக்கிறத கொலை பண்ணுறதால தைரியமாக பண்ணுவான், நான் தான்டா போலீஸ்ன்ற மாதிரி பண்ணுவான். அந்த மாதிரி பல கொலைகள் பண்ணார் அவர். அப்படி அந்த விஷயங்கள் கசிஞ்சு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா தோண்டிய பொக்லைன் வச்சு தோன்றாங்க. ஒரு வீட்டு உள்ள போனால் இருக்கிறது, வீட்டு உள்ள இல்லை, வீட்டுக்கு வெளியே. வீட்டுக்கு உள்ள அப்புறம் வருது, பொக்லைன் வச்சு எடுக்கிறாங்க. 9 பாடி எடுக்கிறாங்க. அந்த பாடி இவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் ஏன் அப்படின்னா பல பேர் வந்து திருவான்மியூர் காவலயத்தில் புகார் கொடுக்குறாங்க, நடவடிக்கை இல்லை. பாருங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குற கம்ப்ளைண்ட்டு, இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, நடவடிக்கை எடுக்கல, என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் மேலே எடுத்து அடுத்து டிசியை பார்ப்பீங்க. டிசி நடா கமிஷனர்கிட்ட போகலான்னு வருவீங்க. ஆனால் அப்போ அந்த மாதிரி நாலேஜ் யாருக்குமே கிடையாதுங்க. இன்ஸ்பெக்டர்னா மகாராஜா மாதிரி. அங்கே இன்ஸ்பெக்டர்னா அந்த இன்ஸ்பெக்டர் ரேஞ்சை விட்டு வெளியே போக மாட்டான். பப்ளிக் ஐயான்ற வார்த்தை தர வருதோ. ஆமாம், டிஎஸ்பின்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் எப்படி போய் பார்க்கறது? நம்ம இன்ஸ்பெக்டரே பார்க்க முடியாத, இன்ஸ்பெக்டரே பார்க்க முடியாது. டிஎஸ்பின்னு ஒரு போஸ்ட் இருக்கிறதா இப்போ பல பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட அந்த பெட்டிஷன் போயிடும். இதெல்லாம் மீறி தான் ஒரு லேடி வந்து கொடுக்குது. அதில் தான் பிரச்சனையாக ஆகுது. அப்போ ஜாஃபர் அலி அப்படின்னு ஒரு டிஐஜி, அற்புதமான மனிதர், அவர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் தான் பார்த்து நடவடிக்கை எடுக்க சொல்கிறார். இதுக்கு இடையில் நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறேன்.
தாம்பரத்தில். அப்போது நம்ம சபாநாயகர் வந்து பிஎச் பாண்டியன், அவர் சீஃப் கெஸ்ட்டு. இன்னும் சில தலைவர்லாம் வர வைக்கிறேன். அப்போது சுப்பையாவை போய் பார்க்குறேன். எஸ்பி சுப்பையா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆச்சே, போய் பார்த்து லெட்டர் கொடுக்குறேன். எனக்கு தம்பி திருநெல்வேலிக்கார் அவர், நாம் கொஞ்சம் திருநெல்வேலி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிணைப்பு. எனக்கு தம்பி சார் இந்த மாதிரி போட்டுங்க தம்பி வந்துடுறேன் அப்படின்னார். நான் அந்த டைமில் போஸ்டர்லாம் அடிச்சுட்டு இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டு எஸ்பி வராருன்னொன்னே போலீஸ் ஹெவியாக போடுறாங்க. அதுக்கு முந்தின நாள் எஸ்பி வந்து எனக்கு பேசுகிறார். அப்போ லேண்ட்லைன் தான், எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது. இப்போ எடுத்து பேசினா அப்போ அந்த காலர் ஐடிலாம் அதில் பார்க்க முடியாது, சாதாரண ஃபோன் தான். நல்ல ஒன்று தம்பி நான் சுபையா பேசுகிறேன்ப்பா. எப்படி எஸ்பி சுபையா பேசுகிறேன் கூட சொல்ல, தம்பி நான் சுபையா பேசுகிறேன்ப்பா. ஓ சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. தம்பி மன்னிச்சுக்க தம்பி, நான் இன்றைக்கி நைட்டு வந்து டெல்லி போகிறேன். டெல்லி போய்ட்டு அங்கேருந்து ஸ்காட்லாண்ட் யார்டு ட்ரைனிங் போகிறேன், வர முடியல தம்பி, பார்த்துங்க தம்பி, மன்னிச்சுங்க தம்பி. அப்படிங்களா சார், அது ஏன் சார் மன்னிப்புலாம் சொல்கிறீங்க? இல்லை தம்பி என்னை நம்பி தானே நீங்கள் போட்டிங்க வருவேன்னு. இல்லை சார் இதில் போலீஸில் சகஜம் தானே சார், நீங்கள் பேர் கொடுத்ததே எனக்கு வந்து பெரிய விஷயம், நல்லபடியாக போயிட்டு வாங்க சார் அப்படின்னு வச்சுட்டேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. இது என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா ஆட்டோ சங்கரால் தான் அவருக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. ஏன்னா விசாரிக்கிறாங்க, விசாரிக்கும் போது எஸ்பிஆர் சுப்பையா இந்த மேட்ரு எஸ்பிக்கு தெரியுமா, விசாரிக்கடா அப்படின்னு போடும்போது, இல்லை எஸ்பி நாலேஜுக்கு தெரியாது இது அப்படின்னு ரிப்போர்ட் போகுது. ஆனால் பொதுமக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி இவ்வளோ அநியாயம் நடக்குது, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு எஸ்பி நேரடியாக பாதிக்கிறார். அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சரி ஒரு நல்ல மனுஷன், ஆனால் இவர் இங்கே வச்சிருந்தோமானா பப்ளிக்கிட்ட கெட்ட பேர் ஆகிடும், இவரை நைஸாக தூக்கி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டாங்க. இதுக்கு தான் அவரை தூக்கி விட்டாங்க. அதன் பிறகு அவர் ஐஜி ஆன பிறகு ஒரே ஒரு முறை போய் பார்த்தேன் கடைசியாக, அதுக்கப்புறம் நான் பார்க்கல, பல வருஷம் ஆகிப்போச்சு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அவரோட கேரக்டர் சொல்கிறேன். இவ்வளோ நடந்து கூட அந்த எஸ்பி நாலேஜ் வரைக்கும் போகல, டிஎஸ்பியோடு நின்று போச்சு அந்த விஷயம். அதன் பிறகு தான் இதெல்லாம் அப்படியே வருது, ஒன்று ஒன்றா போடுறாங்க. லோக்கலில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னால் அதுக்கு வேலை நடக்காது, தூக்கி மிதிடா அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் அப்படின்னு திருவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷனை அல்லகல்லப்படுது. பொதுமக்கள் உள்ள வந்து அடிக்கிறாங்க, பொதுமக்கள் உள்ள வந்து. ஆமாம், பெரும் பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் பேர் போடுறாங்க ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர். அப்படி வந்தார்னா சும்மா கம்பீரமாக இருப்பார் ஆள். அந்த பல்லாவரம் ரங்கநாதன் அப்படின்னா ஒருத்தம் பேச மாட்டான். அப்போ ஒரு அம்மா வந்து என்னுடைய கணவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு ஆட்டோ டிரைவர், ராஜேந்திரன் பேர், 2 நாளாக காணோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஐஜிக்கிட்ட கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த நடவடிக்கையில் டிஐஜிக்கிட்ட உங்கள் வீட்டில் வந்து அவர் பார்க்குறார். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்கிறார். நடவடிக்கை எடுக்கணும் பார்த்தா ஆளை காணோம் ராஜேந்திரன். தேடி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சங்கர் கூட தான் எப்பவும் போகப்பட வருவாப்பில். அப்போ தான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்பெக்ட் வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி விசாரித்த உடனே அவன் என்ன பண்ணுறான், ராஜேந்திரனை கொலை பண்ணிட்டான். அப்போ ரங்கநாத இன்ஸ்பெக்டர்கிட்ட கேஸை கொடுக்குறார் ஜாஃபர் அலி, இந்த கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா நேர்மையான அதிகாரி. ரங்கநாதன்னா அவ்வளோ கண்டிப்பானவர், அற்புதமான மனுஷன். ஒன்றுக்கு போயிடுவாங்க அவர் பேரை கேட்டாலுமே. ஆமாம், அப்பேற்பட்ட ஆள், ஜாம்பவான். அந்த மனுஷன் இன்னைக்கு இல்லை, இறந்து போயிட்டார். இல்லைன்னா அவரை கூப்பிட்டு வந்து நான் பேசுவேன். இறந்து போயிட்டார் அவர் இறங்குறாரு, அடித்து நொறுக்கிறார், எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி தூக்கின்னு வர்றாரு. அதன் பிறகு பல விஷயங்கள் அரங்கேறுது. யாரு இவர் ஆட்டோ சங்கரை நெருங்கினாப்லையா? ஆமாம், ஆட்டோ சங்கரை பிடிச்சிட்டாரு, தூக்கிட்டாரு. ஆட்டோ சங்கரை தூக்கிட்டார், தூக்கி வச்சு லாடம் கட்டுறாரு. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறார் ஆட்டோ சங்கர். பகீர்னு வருது. போலீஸே எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஆமாம், இப்படி நடந்திருக்கா. அப்புறம் அடிக்கிறாங்க, எல்லாம் கேஸ் போடுறாங்க, ஏகப்பட்டது பண்ணுறாங்க. ஜெயிலுக்கு போகிறாரு இவர், ஆட்டோ சங்கர் ஜெயிலுக்கு போகிறாரு. அதுவும் ஒரு ஃபாதர் வந்து அவர் கிறிஸ்தவனாக மாற்றுறாங்க, பைபிள் படிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. மாறிட்டாப்ல. ஆமாம், கிறிஸ்டியனாக மாறிட்டாரு, மாறி பண்ணுறாரு. எது பண்ணாலும் தன்னுடைய தான் செய்த குற்றத்துக்கு நாம் வந்து அதுக்கு தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். எப்படி இருந்தாலும் சட்டம் கொடுக்கலனா கூட கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் கொடுத்துருவார்ல தண்டனை.
அப்படிதான் ஆட்டோ சங்கருக்கு அந்த மாதிரி ஆனது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ இவர் என்னென்னலாம் பண்ணார், ஒவ்வொரு வழக்கு எப்படி போட்டாங்க இவர் மேலே, எப்படிலாம் செஞ்சாங்க, ஆட்டோ சங்கர் எப்படிலாம் தப்பிச்சு வந்தார், ஏன் இவர் இந்த மாதிரியான கொலைகள் பண்ணார், அந்த கொலைகளை எப்படியெல்லாம் பண்ணார், அந்த பாடியை எப்படி ரெக்கவரி பண்ணாங்க, போலீஸு எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க, அந்த நம்ம ஏற்கனவே தலைமையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சுட சுட நம்ம தொடர்ந்து பேசலாம். அது ஒன்றும் பிரச்சனை. ஆமாம் சார், இது முதல் பகுதி மட்டும் தான். ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஜஸ்ட் ஒரு அறிமுகம் மட்டும் தான் இப்போ கொடுத்துருக்கோம் ஆட்டோ சங்கரை பற்றி. இப்போ தான் ஸ்டோரிக்குள்ளேயே வந்திருக்கீங்க. இனிமேல் தான் நிறைய விஷயம் அவரை பற்றி பேச வேண்டியிருக்கு. சார், நம்மளோட அடுத்தடுத்த எபிசோடில் இன்னும் டெப்த்தாக அனலைஸ் பண்ணலாம் சார். கண்டிப்பாக. இவரோட முதல் கேஸ் என்ன, முதல் வாட்டி எப்போ போலீஸ்ட்ட சிக்கனாப்பில் மொத்தமாக அனலைஸ் பண்ணாதான் பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெளிவாக புரியும் சார். கண்டிப்பாக. இப்போ வரைக்கும் அறிமுகத்துக்கு இவ்வளோ தூரம் பேசியிருக்கீங்க அப்படின்னா எனக்கே அடுத்தடுத்த எபிசோட் சார்ந்து ஆர்வம் அதிகமாகுது சார். அடுத்த எபிசோட காத்துட்டு இருக்கேன். நீங்களும் ஃபுல்லாக பேக் அண்ட் ஒர்க் பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த எபிசோட சந்திக்கலாம் சார். கண்டிப்பாக. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எல்லா விஷயங்களும் ஓப்பனாக ஷேர் பண்ணது மிக்க நன்றி சார். நன்றி.